अर्वाञ्चो यत्पदसरसिजद्वन्द्वमाश्रित्य पूर्वे मूर्ध्नायस्यान्वयमुपगताः देशिका मुक्तिमातुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयमुक्तिं करस्ताम् यत्सम्बन्धातमनुत कथं वर्ण्यते पूरणातः अतिमानुषशीलवृत्तवेषैः अतिवृत्तानरविक्रमप्रतापैः अतिलङ्घितसर्वलोकसाम्यम् वरये वैष्णववैभवावतारम् श्रीमत्यै विष्णुचित्तर्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् मादृशा किञ्चन त्राणबद्धकङ्कणपाणये भगिन्यै यतिराजस्य गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्. சுவாமி கூரத்தாழ்வான் தை மாசத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினார். அவர் விஷயமாக கூரேஷ விம்சதி என்கிற ஸ்தோத்திர நூலை அவருடைய திருப்பேரனாரான நடுவில் திருவீதி பிள்ள பட்டர் என்கிற சுவாமி அவர் அனுகிரகித்தார். 20 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை சென்ற உபன்யாசத்திலே நாம் அனுபவிக்க தொடங்கினோம். 3 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். முதல்ல தனியன் இந்த பிரபந்தம், அதாவது இந்த ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தவர் நடுவில் திருவீதி பிள்ள பட்டர் என்கிற சுவாமி. அவருக்கு எதனால இந்த பெயர் ஏற்பட்டது, அதற்கு மேலே அவருக்கு உண்டான வைபவம் என்ன இத்தியாதியான விஷயங்களை முதல்ல தனியனிலே நாம் பார்த்தோம். ஸ்ரீரங்கோஜ்வல மத்திய வீதி நிலையம் ஸ்ரீராம மிஸ்ராத்மஜம் என்று தொடங்கக்கூடிய தனியன். அந்த தனியனிலே அவருக்கு உண்டான வைபவம், ஏன் அதை முதற்கண் நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம், எதனாலே அதை நாம் தெரிந்து கொள்ள வேணும் என்னால் இந்த தனியன்ல தான் அந்த ஸ்தோத்திரத்தை யார் அனுகிரகித்தாரோ, அதாவது யார் பண்ணினாரோ அவருக்கு உண்டான பெருமை என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நூலை எடுத்துட்டாலும் நாம என்ன பண்றோம், முதல்ல இதை யார் பண்ணிருக்கா, யார் எழுதியிருக்கா, இந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தர் யாருன்னு கேட்கிறோம். ஏன்னா அவருடைய பெருமை தெரிஞ்சதுன்னா தான் நாம் அந்த புஸ்தகத்தை வாங்கி வாசிக்கவே படிக்கிறோம். அதனாலே அதைத்தான் பக்திருவைலட்சண்யம் தெரிவிப்பார்கள். அதாவது பக்திருவைலட்சண்யம்னு சொன்னா என்ன, பக்தான்னு சொன்னா அந்த பிரபந்தத்தையோ ஸ்தோத்திரத்தையோ இயற்றியவர், அதாவது யார் பண்ணியிருக்காளோ அவருக்குண்டான பெருமையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு மேலே அந்த ஸ்தோத்திரத்திலே என்ன விஷயம் காட்டப்பட்டது அதை தெரிந்து கொள்ள வேணும். அதற்கு மேலே எந்த ரீதியிலே அது அமைந்திருக்கிறது, எவ்வாறு அவதரித்தது, அதற்கு மேல என்னென்ன விஷயங்கள் அங்க சொல்றார், ஸ்லோகம் எந்த சைலியிலே அமைந்திருக்கிறது, அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேணும். அதைத்தான் நாம் தனியனிலே பார்த்தோம். அதற்கு மேல 3 ஸ்லோகங்கள் அதை அனுபவித்தோம். அந்த 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்திலே இந்த 3 ஸ்லோகங்கள்ல என்ன விஷயங்கள் காட்டினார் நடுவில் திருவீதி பிள்ள பட்டர், கூரத்தாழ்வான் விஷயமாத்தான் இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்தார். கூரத்தாழ்வானுக்கு உண்டான பெருமைகளை எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வர அந்த கிரமத்திலே முதல் ஸ்லோகத்திலே கூரத்தாழ்வானுக்கு நம்மாழ்வார் திறத்திலே உண்டான ஈடுபாடு, பக்தி, பக்தி எப்படிப்பட்டதுன்றதை சொன்னார். அதை பார்த்தோம். ஸ்ரீரங்கராஜ கருணாமய திருஷ்டி வீக்ஷா சம்பிராப்த சர்வ குணராஜி விராஜமானே தொடங்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் என்னால் எம்பெருமான் திருவரங்கராஜன் நம்மாழ்வாரை கர்ப்பத்திலே இருக்கும் காலத்திலே கடாட்சித்தான். கருவிலே திருவுடையவர் சுவாமி நம்மாழ்வார். அதனாலே எம்பெருமானிடத்திலே விசேஷமான பக்தி ஏற்பட்டது சுவாமி நம்மாழ்வாருக்கு. எப்படி திருத்துழாயானது முளைக்கும் பொழுதே வாசனையோட முளைக்கிறதோ,
பரிமளத்தோட நறுமணத்தோட கூடி இருக்கோ அதே போல நம்மாழ்வாருக்கு எப்ப எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்பட்டதுன்னு ஒரு கேள்வி. எப்ப பக்தி ஏற்பட்டதா? கர்ப்பத்தில் இருக்கும் காலத்திலேயே திருவரங்கராஜன் நன்றாக தன்னுடைய திருக்கண்களாலே குளிர கட்டாட்சித்தான். அதனாலே விசேஷமான ஈடுபாடு ஏற்பட்டது என்பதனை பார்த்தோம். அதற்கு மேலே ஸ்ரீமத் சட்டப்பிரமதனே ஸ்திரபாவ பந்தம், அந்த நம்மாழ்வார் விஷயத்திலே ஸ்திரமான மனசை உடையவர், பக்தியை உடையவர் சுவாமி கூரத்தாழ்வான் என்பதுதான் அவருக்கு உண்டான முதல் பெருமை. முதல் ஸ்லோகத்திலே அனுபவித்தோம். அதற்கு மேலே இரண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானார் திறத்திலே உண்டான ஈடுபாடு எல்லாம் நம்மாழ்வார சொல்லியாச்சுன்னா, அடுத்தபடியா மாறன் அடிபணிந்து உய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார்னு கொண்டாடப்படக்கூடிய ராமானுஷர். அந்த ராமானுஷர் திறத்திலே கூரத்தாழ்வானுக்கு உண்டான ஒரு கௌரவ விசேஷம், பேர்பட்ட பக்தி, அச்சஞ்சலமான பக்தியோட கூடியிருந்தார். அதற்கு மேலே என்ன கௌரவத்தை எல்லாம் கொடுத்தார் என்பதனை இரண்டாவது ஸ்லோகத்திலே நாம் பார்த்தோம். அந்த எம்பெருமானார் எப்படிப்பட்டவர் என்னால் யாமுனாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஆள வந்தார், பரமாச்சாரியராக இருக்கக்கூடியவர். அவருடைய திருவடித்தாமரைகளிலே அச்சஞ்சலமான பக்தியை உடையவர் சுவாமி ராமானுஷர். ஸ்ரீ யாமுனாரிய பதபங்கஜ சக்த சித்தே ஸ்ரீமத் பராங்குஷ குருத்தம லப்த வித்யே. அதற்கு மேலே பராங்குஷ குருன்னு சொல்லக்கூடிய பெரிய நம்பிகள், அவர்தான் நேரே ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஷருக்கு. அவரிடத்தில மந்திரோபதேசத்தை பெற்றார் என்பதனை தெரிவித்து, ஸ்ரீ லக்ஷ்மணே முனிவரேற்பித்த சர்வபாரம், தம்முடைய பரன்களை எல்லாம், பாரத்தை எல்லாம் ராமானுஷ முனி அவருக்கே இளையாழ்வார் பெயர் கொடுத்தார், பெரிய திருமலை நம்பி என்பதனை பார்த்தோம். அவர் விஷயத்திலே உண்டான ஈடுபாட்டை இரண்டாவது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். ஸ்ரீவத்ச சின்ன குருமன்வகம் ஆசிரயாமி, இப்பேற்பட்ட பெருமையை உடைய ஸ்ரீவத்ச சின்னர் சொல்லக்கூடிய குரத்தாழ்வான், அவரை நான் ஆசிரியிக்கிறேன், வணங்குகிறேன், இரண்டாவது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். ஆக முதல் ஸ்லோகத்திலே நம்மாழ்வார் விஷயத்திலே உண்டான ஈடுபாடு, இரண்டாவது ஸ்லோகத்திலே எம்பெருமானார் திலத்திலே உண்டான பக்தி, அதற்கு மேல மூணாவது ஸ்லோகத்திலே எப்படி ஆச்சாரியர்களுக்குள்ளே இவர் சீமா பூமியாக இருக்கிறார், சிஷ்யர்களுக்குள்ளே எப்படி சீமா பூமியாக இருக்கிறார். அதாவது சீமா பூமின்னு சொன்னா இதற்கு மேல ஒண்ணு கிடையாது, இதுதான் எல்லை நிலம். ஆங்கிலத்துல சொல்றதுன்னா பவுண்டரின்னு சொல்றோமே, அதுக்கு மேல ஒருத்தரை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு உண்டான பிரபாவம் என்ன, சிஷ்யனுக்கு உண்டான லட்சணங்கள் என்ன, எல்லாம் பொருந்தியவராக இருக்கிறார் என்பதை மூணாவது ஸ்லோகம் ஆச்சாரியவர்ய விபவஸ்ய சிஷ்ய விருத்தேகே சீமேதி தேட்சி கவரைஹி பரிதுஷ்யமானம் நித்யானவத்ய கருணா விலசத்கடாட்சம் ஸ்ரீவத்ச சின்ன குருமன்வகம் ஆசிரயாமி என்பது மூணாவது ஸ்லோகம். இந்த கூரேச விம்சதியிலே அதை பார்த்தோம். அதற்கு சேர எப்படி இவர் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணினார், ராமானுஷருக்கு கைங்கரியம் பண்ணினார், அதற்கு மேலே ஆச்சாரியராக இருந்து சிஷ்யனான பிள்ளையாழ்வானை திருத்தி பணி கொண்டார், அந்த விற்த்தாந்தம் என்ன, அதற்கு மேலே நாளூரானுக்கு முக்தி நல்கின விற்த்தாந்தம் என்ன, எல்லாத்தையும் விபுலமாக விரிவாக இந்த கோஷ்டியில போன உபன்யாசத்திலே அனுபவித்து தலை கட்டினோம். தொடர்ந்து நான்காவது ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் அனுபவிக்க பெறலாம். ராமானுஜாரிய மத சிந்து விதோக்கு திருஷ்டி பாஹ்யாந்தகார பட்டலி ஹரணாப்ஜபந்தோ அஸ்மத் குரோர்ஜனக பட்ட பராசரஸ்ய ஸ்ரீவத்ச சின்ன சரணம் பவமே தயாளோ என்பது நான்காவது ஸ்லோகம். இந்த கூரேச விம்சதியிலே ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்ட சுருக்கமான அர்த்தம் என்ன என்னால், எப்படி இருக்கார் இந்த கூரத்தாழ்வான், ராமானுஜாரிய மத சிந்து. ராமானுஜாரியா சொன்னால் சுவாமி எம்பெருமானார். நம்முடைய சம்பிரதாயத்துக்கே என்ன பெயர் என்னால் எம்பெருமானார் தரிசனம்னு பெயர். அதைத்தான் ராமானுஜாரிய மத சிந்து. என்ன, இந்த எம்பெருமானார் தரிசனமாகிற ஒரு கடல், கடலுக்கு எப்படி சந்திரனை போல இருக்கார், அதற்கு மேல இவர் எப்படி சூரியனாகவும் இருக்கிறார். கூரத்தாழ்வான் சந்திரனாகவும் இருக்கார், சூரியனாகவும் இருக்கிறார் என்று உருவகப்படுத்துகிறார் இந்த ஸ்லோகத்திலே. அதற்கு மேலே அஸ்மத் குரு, இவருக்கு எப்படி, அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகிக்கிறாரே நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர்,
அவருக்கு என்ன ஒரு சம்பந்தம் என்னால் அஸ்மத் குரோஹோ ஜனகபட்ட பராசரஸ்யா என்ன அடியேனுக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர், அதாவது அடியேனுக்குன்னு சொன்னா நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர். அவருக்கு யார் ஆச்சாரியர்? போன உபன்யாசத்திலேயே அனுபவித்தோம். பராசர பட்டரை ஆசிரயித்தார், அதாவது தம்முடைய பெரிய திருத்தகப்பனர் பெரியப்பாவாக இருக்கக்கூடிய பராசர பட்டர். பராசர பட்டர் தான் நேரே நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு ஆச்சாரியராக இருக்கிறார். இந்த ஆச்சாரியராக இருக்கக்கூடிய பராசர பட்டருக்கு ஜனகா சொன்னால் திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய பெருமை யாருக்கு உண்டு? கூரத்தாழ்வானுக்கு உண்டு. அதைத்தான் அஸ்மத் குரோர் ஜனகபட்ட பராசரஸ்ய ஸ்ரீவத்ச சின்ன சரணம் பவமே தயாளோ என்ன கூரத்தாழ்வானே, தேவரீருடைய திருவடித்தாமரைகளே புகழ், அதுவே எனக்கு உபாயம் என்ன தெரிவித்து அதற்கு மேல அந்த கூரத்தாழ்வான் எப்படி இருக்காருன்னா தயாளோ என்ன தயக்கே ஒரு கடலாக இருக்கிறார் என்ன இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆக கூரத்தாழ்வான் அவர் சந்திரனாகவும் இருக்கார், சூரியனாகவும் இருக்கார். அதற்கு மேல சுவாமி பராசர பட்டருக்கு திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய பெருமை என்ன, தயை கடலாக இருக்கக்கூடிய பெருமை என்ன? இப்பேற்பட்ட பெருமகளோட கூடின கூரத்தாழ்வானை நான் பேத்துக்கு தப்பாத உபாயமாக பத்துகிறேன் தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம்தான் 4வது ஸ்லோகம் கூரேஷ விம்சதியில. இல்ல விசேஷார்த்தங்கள் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். முக்கியமா யாருடைய வியாக்கியானத்தை கொண்டு இந்த அர்த்தங்களை எல்லாம் அடியேன் தெரிவித்து வருகிறேன் என்னால் பிரசித்த வித்வானாக எழுந்தருள் இருக்கக்கூடிய நியாய வேதாந்த வித்வான் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி. அவர் திருமலையில விசேஷமாக திருவேங்கடமுடையானுக்கு தொண்டு பூண்டு அமுதம் உண்ணா எழுந்தருளி இருந்தார். அவர் விசேஷமாக இந்த ஸ்ரீ கூரேஷ விம்சதிக்கு வியாக்கியானம் அதாவது உரை சாதித்திருக்கிறார். அதை முக்கியமாக கொண்டுதான் அடியேன் இந்த கோஷ்டியில அர்த்தங்களை தெரிவித்து வருகிறேன். பிரசங்காத்து இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன். இவர் என்ன சாதிக்கிறார்? எப்படி சந்திரனா எப்படி இருக்கார், சூரியனா எப்படி இருக்கார் சுவாமி கூரத்தாழ்வான்? சந்திரனா இருக்கார், சூரியனா இருக்காருன்னு சொல்றார். சந்திரன்னா என்ன பண்றான், சூரியன்னா என்ன பண்றான், அதை சொல்றார் இந்த ஸ்லோகத்தில. ராமானுஜாரிய மத சிந்து விதோ குதுஷ்டி பாக்கியாந்தகார பட்டலீஹரணாப்ஜபந்தோ. ராமானுஜாரிய மதம் சொன்னால் எம்பெருமானார் தரிசனம். எதனாலே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம்னு பேர். இந்த பேரை யாரு கொடுத்தான்? வேற யாரும் கிடையாது, நம்பெருமாள் தான் கொடுத்தான். நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கா என்பது சுவாமி மணவாள மாமணிகளினுடைய திருவாக்கு தம்முடைய உபதேச ரத்தின மாலையில. பாசுரத்துல என்ன தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள் என்னால் எம்பெருமானார் தரிசனம் என்ன நம்பெருமாள் பெயர் கொடுத்தான் அக்காலத்திலே. அதனாலே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு இந்த திருநாமமானது ஏற்பட்டது. அந்த எம்பெருமானார் தரிசனத்தை இவர் என்ன பண்றார் கூரத்தாழ்வான் என்னால் ராமானுஜாரிய மத சிந்து. சிந்துன்னு சொன்னா கடல், பெரிய கடலாக இருக்கிறது எம்பெருமானார் தரிசனம். இந்த கடல் என்ன ஏற்படுறது என்ன இல்ல பௌர்ணமி சந்திரன் பூர்ண சந்திரன் பிரகாசிக்கிறான். பிரகாசிப்பனே ஆனால் அந்த கடலானது அப்படியே பொங்கறதுன்னு பாக்குறோம். அதே போல எம்பெருமானார் தரிசனமாகிற ஒரு கடல் அந்த கடலை பொங்கும்படியாக பண்ணக்கூடிய சந்திரனாக இருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அது என்ன? பொங்கும்படியாக இருக்கக்கூடிய சந்திரன் சொன்னா என்ன அர்த்தம்? என்ன வேற ஒண்ணும் கிடையாது. எம்பெருமானார் தரிசனத்தை எப்படி மேலும் மேலும் வளர்த்தார், எம்பெருமானார் வளர்த்தார். அதற்கு உஷா துணையாக இருந்தவர் யார் என்ன? சுவாமி கூரத்தாழ்வான். முக்கியமா அவருடைய சரித்திரத்திலே பார்க்கலாம். சுவாமி எம்பெருமானார் அவர் விசேஷமாக 3 அபிலாஷைகளை நிறைவேற்ற வேணும் என்ன திருவுள்ளம் பத்தினார். அதாவது 3 ஆசை, நிறைவேறாத ஆசை இருந்தது. யாருக்குன்னா சுவாமி ஆளவந்தாருக்கு, பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஆளவந்தார். அவருடைய சரம திருமேனியைத்தான் சேவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். ஏற்கனவே ஆளவந்தார் பார்த்திருக்க. அதாவது பூர்வபக்ஷ கிரந்தமான அந்த
சித்தாந்தத்தை, அத்வைத சித்தாந்தத்தை சுவாமி எம்பெருமானார் ராமானுஷர் திருப்புட்குழின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே யாதவ பிரகாசன்னு சொல்லக்கூடிய ஏகதண்டி சன்னியாசியின் இடத்துல வாசிச்சுட்டு வர. அப்போ காஞ்சிபுரத்துல ஒரு நாள் தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பி வரச்ச இவரை பார்க்கணுன்றதுக்காகவே ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் நேரா காஞ்சிபுரத்துக்கு வந்த திருக்கச்சி நம்பி அவரை முன்னிட்டு கொண்டு சுவாமி இளையாழ்வார்னு பெயர் அப்பொழுது சுவாமி ராமானுஷருக்கு அவரை பார்த்தார். பார்த்தது மாத்திரம் அல்லாமல் விசேஷமாக கட்டாட்சித்தார். ஆனா நேர பேசல, நேர பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அவர் அந்த கோஷ்டியா வந்துட்டு இருக்கார் அந்த யாதவ பிரகாசனோட சுவாமி ராமானுஷர். இப்பொழுது பக்கத்துல இருந்து பார்த்தார். சுவாமி ஆளவந்தார் விசேஷமாக கட்டாட்சித்தார். குரு பரம்பரையிலே நாம் இந்த விற்த்தாந்தத்தை பார்க்கணும். அது நிற்க இந்த ஆளவந்தார சேவிக்கணும் என்பதற்காக வேகமாக பெரிய நம்பிகளோட சுவாமி ராமானுஷர் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வர. அப்போ திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய இடம் உத்தமர் கோயில், கரம்பனூர் உத்தமனை கொண்டாடுகிறாரே பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார். அந்த கிரமத்தில திவ்ய தேசத்துக்கு பக்கத்துல வந்துட்டா ரெண்டு பேரும். அங்க பெரிய கூட்டம். என்ன நடந்ததுன்னு கேட்டா ரெண்டு பேரும். அப்பொழுதோ அவர்கள் எல்லாம் தெரிவித்தார்கள், பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஆளவந்தார் அவர் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார், திருநாட்டுக்கு எழுந்தருளினார், பரமபதித்தார்னு சொன்னார். கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்பட்டா ரெண்டு பேரும். பெரிய நம்பிகளை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக வருத்தப்பட்டார் அக்காலத்திலே சுவாமி ராமானுஷர். ரெண்டு பேரும் போனா அந்த சரம திருமேனி என்று பெயர், அந்த திருமேனியை சேவித்தார் சுவாமி ராமானுஷர். திருவடி தொடங்கி திருமுடி பர்யந்தம் சேவித்தார். சேவிச்சா அவர் அப்பொழுது உத்து நோக்கினார், உத்து சேவித்தார். அப்பொழுது சுவாமி ஆளவந்தாருடைய 3 திரு விரல்கள் 3 மடங்கி கிடந்தார். அதை பார்த்தார். பார்த்துட்டோ பக்கத்துல இருக்கக்கூடிய சீடர்கள் சிஷ்யர்கள் இருக்கிறார்களே அவர்கள்ட்டெல்லாம் கேட்டார், சுவாமிக்கு எப்பவும் இப்படித்தானா, இல்ல இன்னைக்குதான் இப்படி சேவை சாதிக்கிறாரா என்று கேட்க, அப்பதான் அவள்லாம் கவனிச்சா. அது வரைக்கும் கவனிக்கவே இல்லை. பார்த்துட்டு சொன்னா இல்ல இல்ல எப்பவும் இப்படி கிடையாது, இப்பொழுதுதான் இப்படி சேவை சாதிக்கிறார் அவர்கள் தெரிவித்தார்கள். கேட்ட உடனே சுவாமி ராமானுஷர் அவர்களை பார்த்து கேட்டார், சுவாமிக்கு ஏதாவது ஆசை இருக்குன்னு அடிக்கடி தெரிவிப்பது உண்டா, சொல்லுவது உண்டா கேட்க உடனே அவள்லாம் ஆமாமா அடிக்கடி சொல்லுவார். என்ன தெரிவிப்பார்னா 3 ஆசைகளை தெரிவிப்பார். 1, வியாச பராசரர்கள் மகரிஷிகள் இருக்கிறார்களே அவர்களிடத்துல உபகார ஸ்மிருதி, அதாவது தமிழ்ல செய் நன்றின்னு சொல்றோமே, ஆங்கிலத்துல சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்றோமே, அது செலுத்தும்படியாக அவர்களுடைய திருநாமங்கள் பெயர்களை 2 பேருக்கு இட்டருள வேணும். இது முதல் அபிலாஷை. அதற்கு மேல திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ண வேணும். இது 2வது அபிலாஷை. அதற்கு மேல 3வதாக இந்த பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமாக ஒரு வியாக்கியானம் உரை சாதிக்க வேணும். ஒரு போதாயன விருத்தி கிரந்தம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, அதை சேவிச்சுட்டு பண்ணணும். இந்த 3 அபிலாஷைகளை அடிக்கடி தெரிவிப்பர். அதாவது நிறைவேறாத ஆசையாக இருந்தது. கேட்டாரோ இல்லையோ சுவாமி ராமானுஷர் உடனே சங்கல்பம் பண்ணினார். அக்காலத்திலே பிரதிஜை பண்ணினார். எம்பெருமான் அவனுடைய கிருபா கடாட்சமும் இருந்து சுவாமி ஆளவந்தாருடைய கிருபா கடாட்சமும் இருக்குமேயானால் இந்த 3 ஆசைகளையும் குறைகளையும் நான் தீர்ப்பேன், நான் நிவர்த்திப்பிப்பேன் என்ன அக்காலத்திலே பிரதிஜை பண்ணினார், சங்கல்பம் பண்ணினார் சுவாமி ராமானுஷர். சொன்ன உடனே 3 விரல்களும் அக்காலத்திலே நிமிர்ந்தனா என்ன நாம் குரு பரம்பரையிலே இந்த சரித்திரத்தை பார்க்கிறோம். எதுக்காக இத சொல்ல வந்தேன் என்னால் கூரத்தாழ்வான் இதற்கு உஷாத்துணையாக இருந்தார். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால் ராமானுஜாரிய மத சிந்து விதோக்கு துஷ்டி என்ன எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடிய நம்முடைய சம்பிரதாயம், அந்த சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கு உஷாத்துணையாக இருந்தார் சுவாமி கூரத்தாழ்வான். அல்ல அந்த கடல் போல இருக்கக்கூடிய எம்பெருமானார் தரிசனத்துக்கு சந்திரனை போல இருக்கார் சுவாமி கூரத்தாழ்வான். ஸ்லோகத்துல சொல்ற எப்படி சேரும் என்னால் இந்த சந்திரனானவன் எப்படி கடலை பொங்கும்படியாக செய்கிறானோ அதே போலத்தான் எம்பெருமானார் தரிசனம் அது பொங்குவதற்கு சுவாமி கூரத்தாழ்வான் என்ன பண்ணினார், என்ன
போதாயன விருத்தி கிரந்தம்னு கீழே பார்த்தோமோ இல்லையோ, அதை சேவிக்கணும்ன்றதுக்காக பார்க்கணும்ன்றதுக்காக திருவரங்கம் பெரிய கோயில் இருந்து புறப்பட்ட காஷ்மீரத்துல ஒரு பாண்டாரம், சரஸ்வதி பாண்டாரம்னு சொல்லக்கூடிய புஸ்தக சாலை, லைப்ரரி இருக்கு. அங்க போய் சேவிக்கணும்ன்றதுக்காக எம்பெருமானார் ராமானுஷர் புறப்பட்டார். கூட யாரை அழைச்சிட்டு போனாருன்னா கூரத்தாழ்வானதான் அழைச்சிட்டு போனேன். 2 பேரும் அங்க போனா, அங்க போய் அந்த புஸ்தகத்தை வாங்கி சேவிச்சுட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர். அதுக்குள்ள அத்வைத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் சில பேர்லாம் என்ன பண்ணான்னா, அங்க நேர போய் அவர்களாம் சொன்னா, இந்த மாதிரி ராமானுஜர் பூர்ணமா சேவிச்சுட்டாருன்னு சொன்னா நம்முடைய சம்பிரதாயம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நிக்கவே நிக்காது, அதனால ஆபத்துன்னு தெரிவித்தார்கள். அதனால என்ன பண்ணான்னா, அதை கேட்டுட்டு சில பேர் வந்து அந்த புஸ்தகத்தை ஒரு பாதி வாசிச்சுட்டு இருக்கிறச்சவே பிடிங்கிட்டு போயிட்டான். ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது சுவாமி ராமானுஜருக்கு. ஐயோ, பள்ளியில் பட்டு தெரித்ததே, வீணா போயிடுதே, பூர்ணமா சேவிக்க முடியலையே. இந்த காலத்துல சுவாமி ராமானுஜர் வருத்தப்பட்டார். அப்பொழுதோ கூரத்தாழ்வான் தெரிவித்தார், நீர் ஏன் வருத்தப்படுறீர்? நான் பூர்ணமாக சேவித்து விட்டேன், பூர்ணமா வாசிச்சுட்டேன், படிச்சுட்டேன்னு சொன்னார் சுவாமி கூரத்தாழ்வான். ரொம்ப ஆச்சரியம் சுவாமி ராமானுஜருக்கு. என்ன பூர்ணமா பார்த்துட்டீரா? எப்படி பார்த்தீர் கேட்டார். கேட்ட உடனே தெரிவித்தார் சுவாமி கூரத்தாழ்வான், வேற ஒண்ணும் இல்ல தேவரீர், முன்பாதியை சேவித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கும் காலத்திலே அடியேன் பிற்பகுதியை சேவித்து விட்டேன். பிற்பாடு நீர் கொஞ்சம் விசிரமித்துக் கொண்டிருக்கும் காலத்திலே, அதாவது விசிரமித்துக் கொண்டிருக்கும் காலத்திலேன்னா என்ன அர்த்தங்களை எல்லாம் மனசுல அசை போட்டு இருக்க, அதையெல்லாம் நினைச்சுட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார். நினைத்து கொண்டிருக்கும் காலத்துல முன்பாதியை சேவித்து விட்டேன் சொன்னார். ஆச்சரியம் நமக்கெல்லாம். அந்த எந்த கிரமத்துல இருக்கோ அப்படி வாசிச்சாலே ஒன்னும் புரிய மாட்டேன்றது. முன்பாதியை வாசிச்சுட்டு பின்பாதியை வாசிச்சாலே ஒன்னும் புரிய மாட்டேன்றது. இதுல பின்பாதியை வாசிச்சுட்டு முன்பாதியை வாசிச்சாருன்னு சொன்னா எங்கேயாவது நடக்கக்கூடிய காரியமா? சாதாரண புஸ்தகத்துக்கே முடியல. இதுவும் எப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தம், போதாயன விருத்தி கிரந்தம்னு சொல்லக்கூடியது. உயர்ந்த கிரந்தத்தை பிற்பாதிய சேவிச்சுட்டு முன்பாதிய பார்த்துட்டேன்னு சொன்னா எப்பேற்பட்ட மேதாவிலாசத்தோட கூடியிருக்க வேணும், ஞானத்தோட கூடியிருக்க வேணும் சுவாமி கூரத்தாழ்வான். அது மாத்திரமில்ல, என்ன சொன்னார்னா சுவாமி ராமானுஜர் இடத்துல, இங்கேயே விண்ணப்பிக்கவோ இரண்டாற்றின் நடுவே விண்ணப்பிக்கவோ கேட்டார். அதாவது இங்கேயே சொல்லவா அல்லது இரண்டாற்றின் நடு சொன்னா, உபய காவேரி மத்தியத்திலே சயனித்திருக்கிறான் எம்பெருமான். அதாவது வடதிரு காவேரி என்ன, தென்திரு காவேரி என்ன, அது மத்தியத்தில சயனித்திருக்கிறானோ இல்லையோ, படுத்துட்டு இருக்கானோ இல்லையோ எம்பெருமான் திருவரங்கராஜன், ஸ்ரீரங்கத்துல சொல்லவான்னு கேட்டார். கேட்டாரோ இல்லையோ, ரொம்ப கொண்டாடினார், போற உகந்தார். அக்காலத்துல சுவாமி எம்பெருமானார் வளர்த்ததனால் பயன் பெத்தேன் வருகவென்னு மடக்கிளியை கை கூப்பி வணங்கினாளே, என்ன உம்மா வளர்த்ததனாலே பயன் பெற்றேன் காலத்திலே தெரிவித்தார். எப்படி திருமங்கையாழ்வார் ஒரு கிளியை வளர்த்தார், திவ்ய தேசத்தினுடைய பெயர்களை எல்லாம் வரிசையா சொல்லி கொடுத்தார். என்ன பண்ணித்து, என்ன எல்லாத்தையும் விடாமல் சொல்லித்து, முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அகப்பரியானதை அரங்கமே அந்தனாய் அந்தனர்தம் சிந்தையானை திருநெடுந்தாண்டகத்திலே பாசுரத்திலே தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். விடாமல் சொல்லித்து கிளி கேட்டாரோ இல்லையோ, அக்காலத்திலே கிளியை வணங்கி கைகூப்பினார் திருமங்கையாழ்வார் பார்க்கிறோம். அதே போல கிளியை போல இருக்கக்கூடிய கூரத்தாழ்வான் பூர்ணமாக சேவித்து விட்டேன்னு சொன்னார். ரொம்ப கொண்டாடினார் அக்காலத்துல கூரத்தாழ்வானை சுவாமி எம்பெருமானார். பிற்பாடு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு உறுதுணையாக உஷாத்துணையாக இருந்தார் சுவாமி கூரத்தாழ்வான். அதை திருவுள்ளத்திலே கொண்டு தான் ஸ்லோகத்தில என்ன தெரிவிக்கிறார், நடுவில் திருவீதி பிள்ள பட்டர் என்னால் ராமானுஜாரிய மத சிந்து விதோ என்ன இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடிய அந்த மதத்துக்கு, அதாவது ஒரு பெரிய கடலுக்கு சந்திரனை போலே இருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான் என்று தெரிவித்து, பாஹ்யாந்தகார பட்டலீஹரணாப் ஜபந்தோ குதிருஷ்டி பாஹ்யாந்தகார பட்டலீஹரணாப் ஜபந்தோ. அடுத்தபடியா இவர் ஒரு சூரியனா இருக்க. அந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்னா, சந்திரனாவும் இருக்கார் கூரத்தாழ்வான், சூரியனாகவும் இருக்காருன்னு சொன்னார். சந்திரனாக இருந்து என்ன பண்ணார், என்ன சுவாமி ராமானுஷர் அவர் ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு உஷாத்துணையாக இருந்தார்
என்பதனை கீழே அனுபவித்தோம். அதற்கு மேலே சூரியனா இருந்து என்ன பண்ற? சூரியன் என்ன பண்றான்? சூரியன் உதித்தான்னு சொன்னா இருள் போயிடுறது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்து கனவிருள் அகன்னது காலயம் பொழுதாய் சொல்றாரோ இல்லையோ தொண்டடைப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியிலே. இந்த பாசுர பிரகாரம் சூரியன் உதித்தான், சன்ரைஸ் ஆயிடுத்துன்னு சொன்னா என்ன? என்னால் இருளானது நீங்குகிறது. ராத்திரி எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு, பகல் வந்து விடுறது, ஒரே வெளிச்சம் வந்து விடுறது எல்லா இடத்துலயும். ஆனா சூரியன் உதித்தா வெளியிருள் என்னவோ போறது, வாஸ்தவம் தான், டார்க்னஸ் என்னவோ போயிடுறது. ஆனா அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய உள்ளிருள் போறதோ ஒரு நாளும் கிடையவே கிடையாது. அந்த அஜ்ஞானமாகிற உள்ளிருளை போக்கக்கூடியவர் யார்? என்னால் புறத்தாழ்வானாகிற சூரியன் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். அது எப்படி போகிறார்? என்ன, இப்போ இந்த அஜ்ஞானமாகிற இருள் இருக்கிறபடினாலே லோகத்துல எல்லாரும் எப்படி இருக்கா? என்ன, லோகத்துல இருக்கக்கூடியவர்களை முக்கியமா ரெண்டு வகுப்பாக தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில. அதாவது ஒருத்தருக்கு பாக்கியர்கள்னு பெயர், மற்றொரு வகுப்பினருக்கு குதிருஷ்டிகள் பெயர். அது பாக்கியர்கள்னு சொன்னா வேதத்துக்கு புறம்பானவர்கள், வேதத்தை அவர்கள் ஒப்புக்கொள்வது கிடையாது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றார்? என்னால் குதிருஷ்டி பாக்கிய அந்தகார பட்டலி ஹரணாப்ஜ பந்தோ. பாக்கிய அந்தகாரம், அந்தகாரம்னு சொன்னா இருள், அந்த இருள்னு சொன்னா அஜ்ஞானம். அஜ்ஞானம் எதனால ஏற்படுகிறது? என்ன, அவதான் வேதத்தையே ஒப்புக்கொள்ள மாட்டேன்றாளே. வேத பாக்கியர்களாக இருக்கிறார்களே அவெல்லாம் என்ன பண்றா? பௌத்தர்கள் ஜெயினர்கள் எல்லாம் பாக்குறோம், அவெல்லாம் இத்தண்டாவாதம் பண்றா. எப்பவுமே ஜெயினர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சப்தபங்கிவாதம்னு ஒண்ணு பண்றா. அதாவது 7 விஷயங்கள், சப்தானா 7, 7 வாதம்னா என்னன்னா சியாதஸ்தி, சியான் நாஸ்தி, சியாதஸ்தி ச, சியான் நாஸ்தி ச, சியாதஸ்தி ச வக்தவ்யம் ச, சியான் நாஸ்தி ச வக்தவ்யம் ச, சியாதஸ்தி ச நாஸ்தி ச வக்தவ்யம் ச. இன்னும் 7 சொல்றா. இது என்ன அர்த்தம்? என்ன, இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். கீழே சம்ஸ்கிருதத்துல பார்த்தோமே, அதுக்கு என்ன அர்த்தம்னா இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கலாம்னு சொல்லலாம், இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கலாம்னு சொல்லலாம், இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன சுவாமி ஒரே குழப்பமா இருக்குன்னா அதுதான் அவ பண்ணக்கூடிய வாதம். நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதாவது திருஷ்டாந்தத்துக்கு சொல்றதுன்னா, ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றதுன்னா, குடம்னு ஒண்ணு பாக்குறோம், குடம் இருக்குன்னு சொல்லலாம்னு சொல்றோம். எதனால என்ன, இது பிரத்யட்சமா பாக்குறோம், அதனால இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மண்ணோட மண்ணா போயிடுறது, இந்த குடமே இல்ல, அதனால இல்லன்னு சொல்லலாம். அதுக்கு மேல இருக்கலாம்னு சொல்லலாம், ஒரு காலத்துல இருந்தது அதனால இருக்கலாம்னு சொல்லலாம், இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லலாம், ஒரு காலத்துல இல்ல அதனால இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லலாம். இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் சொல்லிட்டு இருக்கா. எந்த ஒரு வஸ்துவை எடுத்துட்டாலும் குடம்னு சொன்னது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு திருஷ்டாந்தம். ஆனா எல்லா விஷயத்திலையும் இவர்கள் இந்த சப்தபங்கி வாதத்தை பண்ணுகிறார்கள். 7 சொல்ற பரமபதத்திலயும் அதேதான், இருக்குன்னு சொல்லலான்றா, இல்லன்னு சொல்லலான்றா. எல்லாம் எதனால ஏற்பட்டது? ஏன்னா வேதத்துக்கு புறம்பா இருக்கா, வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இந்த பாக்கியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர்? என்னால் கூறத்தாழ்வான் அவர் ஒரு சூரியனா இருக்கார். சூரியனா இருந்து என்ன பண்றார்? என்ன, லோகத்துல இருக்கக்கூடிய சூரியன் வெளியிருளை தான் போக்குறான். ஆனா கூறத்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சூரியன் வேத பாக்கியர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குறார். அதற்கு வேற குதிருஷ்டிகள்னு சொன்னா யார்? ஏன்னா குதிருஷ்டினா திருஷ்டினா பார்வை, குதிருஷ்டின்னு சொன்னா அந்த பார்வையில தான் தோஷம். அதாவது வேதத்தை ஒப்புக்கொண்டு அதுக்கு தவறான அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் குதிருஷ்டிகள். அதான் அடிக்கடி இந்த லோகத்திலே இருக்கிறார்கள். இதை பத்தி விசேஷமா தம்முடைய ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகத்திலேயே தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். பாக்கியா குதுஷ்டயை தித்விதயேப்யபாரம் கோரம் தமஸ்ஸமுபயாந்தி நஹி க்ஷசேதான் ஜக்தஸ்ய கானன மிருகைஹி மிருகத்ருஷ்ணிகேப்சோஹோ காசாரசத்வநிஹதஸ்ய சகோ விசேஷஹ. என்ன ஸ்லோகத்திலே ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்துல என்ன சொல்றார் சுவாமி கூறத்தாழ்வான்னா, இந்த பாக்கியர்கள் குதிருஷ்டிகள்னு சொல்லக்கூடியவர்கள் மறுபடியும் இந்த லோகத்தில
பிறக்கிறார்கள். ஒரு வகுப்பினர் வேதத்தை ஒப்புக்கொள்வது கிடையாது. மற்றொருத்தருக்கு அந்த பார்வையிலே தோஷம். இதையெல்லாம் போக்குறார் சுவாமி கூரத்தாழ்வான். எப்படி போக்குறாருன்னா என்ன பண்ணார் சுவாமி? சரி, கீழே சந்திரனா இருக்காருன்னு சொன்னா இந்த ஸ்ரீபாஷ்யம் சுவாமி ராமானுஷர் எழுதுவதற்கு உஷா துணையாக இருந்தார்னு பார்த்தோம். இப்போ இவர் சூரியனா இருந்து அந்த அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குறாருன்னா எது மூலமாக போக்குகிறார்? ஏன்னா வேற எதுவும் கிடையாது, தம்முடைய 5 ஸ்தவங்கள் தான். பஞ்சஸ்தவங்கள் பார்க்கிறோமே, பஞ்சஸ்தவங்கள்னு சொல்லக்கூடியது, அதாவது ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்ன, அதிமானுஷ ஸ்தவம் என்ன, சுந்தரபாகு ஸ்தவம் என்ன, வரதராஜ ஸ்தவம் என்ன, ஸ்ரீஸ்தவம் என்ன, இப்படி 5 ஸ்தோத்திரங்கள் அதை அனுகிரகித்திருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். முக்கியமா எதுல நோக்கு என்ன? பரத்வத்திலேதான் நோக்கு. எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கிறான் என்பதிலேதான் நோக்கு. அதை வெளியிடுகிறார் தம்முடைய 5 ஸ்தவங்கள் மூலமாக. பஞ்சஸ்தவமே எப்படி இருக்கு என்னால் எதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். என்ன தனியன் சாதித்தார் சுவாமி பராசர பட்டர் தம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே கூரத்தாழ்வான் விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் சுவாமி பராசர பட்டர். அதுல என்ன சொல்றார்? எதுக்காக அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு? ஏன்னா இந்த ஸ்லோகத்துல சூரியனா இருக்காருன்னு சொல்லியிருக்கார். சூரியன் என்ன பண்றாருன்னா அஜ்ஞானத்தை போக்குறாருன்னு பார்த்தோம். லோகத்துல இருக்கக்கூடிய சூரியன் இந்த வெளியுருளை போக்குகிறான். ஆனா கூரத்தாழ்வானாகிற சூரியன் அவர் அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருளை போக்குறார். எப்படி போக்குறார்? தம்முடைய 5 ஸ்தவங்கள் மூலமாக போக்குகிறார். இந்த 5 ஸ்தவங்களும் எப்படி இருக்கு? ஏன்னா திரையீகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம் சுவாமி பராசர பட்டர் தெரிவித்திருக்கிறார். அதாவது திரையின்னு சொன்னா வேதம். அந்த வேதமாகிற ஒரு பெண்ணின் கழுத்திலே மங்கள சூத்திரமாக விளங்குகிறது. என்ன காலத்துல எல்லாம் என்ன பண்ணா, நான் கீழே பார்த்தோமே, பாக்கியர்கள் குதிருஷ்டிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் தவறுதலாக அர்த்தம் தெரிவித்தார்கள். வேதத்துக்கு பதி யாரு? வேதத்தாலே சொல்லப்படுபவன் யார்? என்ன விசாரத்துக்கு என்ன சொன்னான்னா, சில பேர் பிரம்மாதான் பதின்னு சொன்னா, அதாவது பிரம்மாதான் அதற்கு கணவன், வேதமாகிற பெண்ணுக்கு கணவன் பிரம்மான்னு சில பேர் சொல்ல, ருத்ரன்னு சில பேர் சொல்ல, இப்படி எல்லாரும் வாதம் பண்ணிட்டு போனான். அந்த தவறுதலான புரிதல்கள், விப்ரதிபத்திகள் அதையெல்லாம் அறவே அறுத்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்தின் மூலமாக. அறுத்து என்ன பண்ணார்? என்ன வேதம் ஸ்ரீமன் நாராயணனுக்கே உரியவள். வேதத்தாலே சொல்லப்படுபவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதனை திருடமாக ஸ்தாபித்தார் தம்முடைய உக்திகளாலே. அதைத்தான் திரையீகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம். என்ன வேதமாகிற பெண்ணின் கழுத்திலே அவருடைய 5 ஸ்தவங்கள் மங்கள சூத்திரமாக, திருமங்கல்யமாக, அதாவது தாலியாக விளங்குகிறது. என்ன அந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி பராசர பட்டர். ஆகையினால தேர்ந்த அர்த்தம் என்ன என்னால் சுவாமி கூரத்தாழ்வான் அவரே ஒரு சூரியனா இருக்க. சூரியனா இருந்து இந்த தவறுதலான அர்த்தங்களை எல்லாம் போக்கி நல்ல ஞானத்தை ஏற்படுத்துகிறார். எங்கே பார்க்கலாம்னா தம்முடைய ஸ்தோத்திரங்கள்ல பார்க்கலாம், பல ஸ்லோகங்களிலே பார்க்கலாம். உதாரணத்துக்காக ஒன்னே ஒண்ணு சொல்றேன். காலத்துல என்ன ஏற்பட்டது? என்ன ருத்ரனுக்கு பெருமை, ருத்ரன் தான் அறப்பெரியவன் அநேகம் பேர்கள் தெரிவித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார் சுவாமி கூரத்தாழ்வான். உங்களுக்கு தெரியாதா? ருத்ரன் அவனுக்கு பெருமைன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கே, எப்பேற்பட்ட பாபத்தை பண்ணினா 3 சரித்திரங்கள் சொல்றார். எம் பாதகாத்சுமஹதோப்யுததாரயஸ்வம் த்வத்பாதவாரி பரிபூத சிராச்சயோ பூத் தன்மந்தசே கில ததச்ச வரம் வ்ருணீஷே கிரீடா விதிர்பத விலக்ஷண லக்ஷணஸ்தே என ஒரு ஸ்லோகத்திலே அதிமானுஷ ஸ்தவத்திலே தெரிவிக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். எப்படி சூரியனா இருக்காருன்றதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தை உதாரணமாக இங்க எடுத்து காட்டுறேன். நீங்களாம் இப்படி நினைச்சுட்டு இருக்கே, குதிருஷ்டிகளே, பாக்கியர்களே, ருத்ரன் அறப்பெரியவன் நினைச்சுட்டு இருக்கே, உங்களுக்கு சரித்திரத்தை பார்த்தாலே தெரியலையோ எப்பேற்பட்ட எம் பாதகாத்சு மகதோப்யுததாரயஸ்வம் என்ன மிகவும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய அபராதம். சைவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு குத்தம். அதை புரிந்தான் அக்காலத்துல ருத்ரன். என்ன அது? என்ன தகப்பனார் லோக குருவாக இருக்கக்கூடிய பிரம்மா, பிரம்மாவினுடைய தலையை கிள்ளினான். கிள்ளின காலத்துல இந்த பிரம்மாவுக்கும் தலைகள் ஏக ரீதியா இருந்தது, அதே போல ருத்ரனுக்கும் இருந்தது.
அதனால நிறைய பேர் மயங்கி போயிட்டா, மயக்கத்தினாலே தன்னிடத்துல வரக்கூடியவர்கள்லாம் அங்க போயிட்டாலேன்னு கோபம் வந்தது ருத்ரனுக்கு. அதனால ஒரு தலையை கையினாலே கிள்ளினான். கிள்ளின காலத்துல பிரம்மா அவர் தெரிவித்தார், சாபம் கொடுத்தார். ஒரு தவறும் பண்ணல நானு, பண்ணுற காலத்துல என்னிடத்துல நீ தீங்கிழைத்தாய், அதனாலே கபாலித்துவம் பவிஷ்யசி, கபாலமானது கையிலே ஒட்டி கொள்ளட்டும் காலத்துல சபித்தார். அப்போதான் தவறையே உணர்ந்தார் ருத்ரர். என்ன பண்றதுன்னு கேட்டார், இந்த சாபமானது எப்படி போகும்னு கேட்டார். கேட்ட உடனே தெரிவித்தார் பிரம்மா, பிச்சை எடு, பிச்சை எடுத்தாத்தான் உனக்கு புத்தி வரும். தெரிவிக்க எல்லா இடங்கள்லயும் சுத்தி திரிந்தா எத்தனையோ பதார்த்தங்கள் கண்ட கடலும் மலையும் உலகிலும் முண்டத்து காத்த முகில்வண்ணா ஓ வென்னு என்ன பார்த்த பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து கையில போடுறான். போட்டான், கபாலமானது கையில ஒட்டின்னு இருக்கே, அது நிறையவே மாட்டேன்றது, கீழே விழவே மாட்டேன்றது. கடைசியில பதரிகாசிரமத்தில வந்து சேர்ந்தான் ருத்ரன். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய மார்பில இருக்கக்கூடிய வியர்வையை எடுத்த அக்ஷயம்னு தெளித்தான். கபாலமானது நிறைந்தது, கீழே விழுந்தது. சரித்திரம் பார்க்கிறோம். சரித்திரத்தை அவளை ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். அதுல இருந்தே தெரியலையோ உங்களுக்கு, எம் பாத காட்சு மகதோப்யுதாரயஸ்வம் பாதவாரி பரிபூத்த சிராச்சயோபூத்து. அதற்கு மேல என்ன நடந்தது? ஏன்னா எம்பெருமான் வாமனனாக அவதரித்து மகாபலியினுடைய யஜ்யவாடத்துக்கு போனான். அங்க போய் 2 அடியால எல்லா லோகங்களையும் அளந்து கொண்டான். ஒரு திருவடியானது மேலே இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் அளந்தது. அளந்த காலத்துல பிரம்மாவினுடைய சத்தியலோகம் பரியந்தம் நீண்டது. பிரம்மா பார்த்தார். பார்த்த உடனே ஆஹா, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளா, விசேஷமா அர்க்கியபாத்திய ஆச்சமணியங்கள் சமர்ப்பிக்க வேண்டாமா, தீர்த்தத்தை எடுத்து காலை அலம்ப வேண்டாமா, திருவடியை இழக்க வேண்டாமா, என்ன அந்த கமண்டலுவிலே இருக்கக்கூடிய தீர்த்தம், இந்த தீர்த்தம் அது தர்ம தேவதையே தீர்த்தமாக மாறியது. தீர்த்தத்தை எடுத்து எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள், அதாவது திருவிக்கிரம அப்பதானம் பண்ணினானே எம்பெருமான், அந்த திருவடி தாமரைகளை விளக்கினார் பிரம்மா. அதைத்தான் பாதவாரி பரிபூத்த சிராச்சயோபூத்து. என்ன அந்த பாதத்திலிருந்து பெருகின தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை தலையில யாரு தாங்கினான்? ருத்ரன் தாங்கினான். ருத்ரன் அவன் தலையில தெளித்தார் பிரம்மா. எதனால? என்ன சொன்னது கேட்காத பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நல்ல புத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன, ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்தில எதை முக்கியமா நாம கொண்டு இருக்கோம், என்னால் ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவசியம் ஸ்வீகரிக்க வேணும். அதற்கு சமமாக எந்த தீர்த்தமும் கிடையவே கிடையாது. தப்பாதாம்பு அத்துலம் தீர்த்தம் ததுஷ்டிஷ்டம் சுபாவனம் என்கிற பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் இருந்து பெருகின தீர்த்தா அதற்கு சமமாக தற்பாதாம்பு அத்துலம் சொன்னா அதற்கு சமமாக எந்த தீர்த்தமும் கிடையவே கிடையாது. அதனால்தான் நம்முடைய பூர்வர்கள் என்ன அனுஷ்டானத்தை இன்றளவும் கொண்டுள்ளார்கள். என்னால் ஆச்சாரியன் சன்னதிக்கு போன ஆச்சாரியனை சேவிச்சுட்டும் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும். அதாவது திருவடி தாமரைகள் அதை விளக்கின தீர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேணும். பிரசங்காத்து தெரிவித்த அந்த தீர்த்தத்தை தான் தெளித்தான் அக்காலத்துல ருத்ரன் தலையிலே பிரம்மா. எம்பெருமான் திருவடி தாமரைகளில் இருந்து பெருகின தீர்த்தம் என்ன நாம் பார்க்கிறோம். பாதவாரி பரிபூத்த சிராச்சயோபுது. இதெல்லாம் ஏன் சொல்றார் கூறத்தாழ்வான்? என்ன குதிருஷ்டிகள், அதாவது வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு தவறுதலும் அர்த்தம் சொல்றாளே, அவள்லாம் என்ன பண்றான்? என்ன ருத்ரனுக்கு பெருமை உண்டு, அவன் தான் வரப்பெரியவன், எல்லாரும் சமம். லோகத்துல என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அநேகமா 3 பேரும் ஒண்ணுதான், பிரம்மா ருத்ரன் சிவன் 3 பேரும் ஒண்ணுதான்னு சொல்றா. இன்னும் சில பேர் 3 பேரும் சமம் தான்னு சொல்றா. இல்ல இந்த 3 காட்டிலும் 4வதா ஒண்ணு இருக்கு, அதற்கு துரிய பிரம்மம்னு பேர், சக்தின்னு பேர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது ஒரு நாளும் சேரவே சேராது. இதுதான் அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள். அந்த இருளை போக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். அத எதன் மூலமாக வெளியிட்டார்? என்ன தம்முடைய பஞ்சஸ்தவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றனவே, அது மூலமாத்தான் இந்த சரித்திரங்களை எல்லாம் வெளியிட்டார். அந்த ஸ்லோகத்திலே மொத்தமும் சொல்றேன். பெருமானே, உன்னுடைய இந்த விளையாட்டு இருக்கே, இது மிகவும் வினோதமா இருக்கு. இப்படி நீ அந்த சாபத்தை தீர்த்தாய், ருத்ரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கினாய். அதற்கு மேலே அந்த ருத்ரன் தன்னுடைய தலையாலே
எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் இருந்து பெருகின தீர்த்தத்தை தாங்கினான். ரெண்டாவதா சொன்னார். அதே சமயத்துல நீ என்ன பண்ணாய் என்னால் இந்த ருத்ரனிடத்திலேயே போய் நீ வரம் கேட்கிற. எங்கே நடந்தது என்ன? தன் மந்தசே கில தஷ்டவரம் ரிணீஷே. என்ன, எம்பெருமான் கண்ணனாக பிறந்தான். கண்ணனாக பிறந்த காலத்துல அவனுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாத காரணத்தினாலே என்ன பண்ணினான்னா, வா புறப்பட்டு போகலாம், என்ன நம்ம போய் கைலாச யாத்திரை போவோம். என்ன, அக்காலத்துல புறப்பட்டு ருக்மிணி பிராட்டியோட ருத்ரனிடத்துல போய் நாம் வரம் கேட்போம், பிள்ளை வரம் வேணும்னு கேட்போம். இந்த காலத்துல கண்ணபிரான் அவன் ஒரு லீலை, வினோதமான விளையாட்டு. அதைத்தான் சொல்றார் இந்த ஸ்லோகத்திலே, கிரீடாவி திரும்பத விலக்ஷண லக்ஷணஸ்தே. எம்பெருமானே, உங்களுடைய விளையாட்டு இருக்கே, இந்த லீலாரசம் ரொம்ப வினோதமா இருக்குன்னா என்ன தெரிவிக்கிறார். அக்காலத்துல புறப்பட்டு வரச்சே வழியில ஒரு பிசாசு பிடிச்சிருந்தது, கண்டாகர்ணன் சொல்லக்கூடிய பிசாசு. இந்த பிசாசு அது என்ன பண்ணிட்டுன்னா, ரொம்ப காலம் அது ருத்ரனிடத்துல மிகுந்த பக்தியோட கூடியிருந்தது. அந்த பிசாசு விசேஷமா ருத்ரனுக்கு பூஜை எல்லாம் பண்ணினா. ஒரு நாள் ருத்ரனிடத்துல, எனக்கு நீ மோட்சம் கொடுக்கணும். மோட்சம்னு சொன்னா இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலையை அளிக்க வேணும். அக்காலத்துல தெரிவித்தது இந்த பிசாசானது. பொழுதோ ருத்ரன் தெரிவித்தான், பாரு, மோட்சம் வேணும்னு சொன்னா அது ஒரு நாளும் எங்களாலெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த எல்லா தேவதைகளும் எது வேணுமானாலும் கொடுக்கும். நம்முடைய சம்பிரதாயத்துல அவளால முடியாதுன்னா யாரும் சொல்லவே இல்லை. அவர்களுக்குன்னு உண்டானது அது எம்பெருமானே கொடுத்திருக்கான். எம்பெருமான் கொடுத்தபடியினால்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். தகுந்த பலன்களை எல்லாம் பூஜிக்கும் காலத்துல அவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். ஐஸ்வர்யம் வேணும்னா கொடுக்குறா. ஞானம், அது ஞானம் ஈஸ்வரா ஞானம் அன்விச்சேத். ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ருத்ரன் அவன் ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறான். பிரமாணங்கள் காணப்படுகின்றன. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா எந்த தேவதையும் மோட்சம் வேணும்னு சொன்னா அது எல்லாம் என்ன சொல்றதுன்னா, எங்களால முடியவே முடியாது. ஆங்கிலத்துல சொல்றதுன்னா, இட் இஸ் நாட் இன் அவர் ஜூரிஸ்டிக்ஷன். எங்க கையில கிடையாது, போங்க அங்க போங்க. யாரு கொடுக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். இங்க எம்பெருமான் அவனுக்கு தான் கொடுக்க முடியும். அதனால இந்த கண்டாகாரின் மோட்சம் வேணும்னு கேட்டானே, அவனிடத்துல இந்த ருத்ரன் என்ன தெரிவித்தான், என்ன, வரப்போறான் பாரு, கண்ணன் கைலாச யாத்திரைக்காக வரப்போறான், வரைச்சே அவனை கெட்டியா பிடிச்சுக்கோ. அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன், அவனால மோட்சம் கொடுக்க முடியும். அதனால அவனிடத்துல கேளு. என்ன, கண்டாகர்ணன் அவனிடத்துல தெரிவித்தான் ருத்ரன். அதுவும் சரிதான். இந்த பிசாசானது காத்து கொண்டிருந்தது. வந்தா அக்காலத்துல கண்ணபிரான் கைலாச யாத்திரைக்காக வரும் காலத்துல பிசாசு பிடிச்சுண்டு என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு பிராமணன், இந்த பிராமணனை நன்றாக வதித்து அந்த பிணத்தையே விருந்தாக இட்டான். இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு சொல்லக்கூடிய ரகசியத்திலே ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம். பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே. என்ன, பிணவிருந்திட்டேனோ, பிணத்தையே விருந்தாக இட்டான் எம்பெருமானுக்கு, கண்ணனுக்கு. அந்த கண்டா கர்ணன்னு சொல்லக்கூடிய பிசாசு கொடுத்துட்டோம். என்ன சொல்லித்துன்னா, கட்டாயம் நீ மோட்சம் கொடுக்கணும். என்ன தெரிவித்தது, அக்காலத்துல பிசாசானது கண்ணனாய் பார்த்து கண்ணபிரான் தெரிவித்தான், அட பைத்தியமே பிசாசே, எனக்கு பிள்ளை பெறுவதற்கே சாமர்த்தியம் இல்லடா, அதனால நான் கைலாச யாத்திரை போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே என்னிடத்துல போய் ஏதோ மோட்சம் வேணும்னு கொட்டான், அதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஒரு நாளும் முடியவே முடியாது கண்ணபிரான் தெரிவித்தான். சொன்ன உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னால முடியும்னு சொல்லியிருக்கான், உன்னை கெட்டியா பிடிச்சுக்கோ, கொடுக்குற வரைக்கும் விடாதேன்னு சொல்லியிருக்கான், உன்னை விட மாட்டேன், மோட்சம் கொடுத்தாதான் ஆச்சு. காலத்துல பிசாசானது தெரிவித்த, உனக்காக ஏதோ பிணத்தை உன்னை அடிச்சு விருந்தாக படைக்கிற, இதை நீ எடுத்துக்கொள்வாயாக, எனக்கு மோட்சத்தை கொடுப்பாயாக தெரிவிக்க பார்த்தான். சிரிச்சான் கண்ணபிரான். அந்த பிணத்தை எல்லாம் பார்த்துட்டு, சரி அதெல்லாம் போகட்டும், மோட்சம் தானே கொடுக்குறேன், மோட்சத்தை கொடுத்துட்டு நேராக கைலாச யாத்திரைக்காக ருத்ரனிடத்துல வந்து தனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டான். அக்காலத்துல கண்ணபிரான் பார்த்தான் ருத்ரன். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. எம்பெருமானே, நான் தான் ஏதோ முட்டாள்தனமா உன்னிடத்துல கேட்டேன். என்ன கேட்டான், நாள் காலத்துல எம்பெருமான் பரமதத்துல இருக்கும் காலத்துல, எம்பெருமானே உனக்கு வரதன்னு பேர். வரதன்னு சொன்னா வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன், வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடியவன் பெயர். எனக்கு லோகத்துல என்ன பெருமை ஏற்படணும் எம்பெருமானே, என்னால் வரதனுக்கே வரம் கொடுத்த பெருமை எனக்கு ஏற்பட வேணும் என்று ருத்ரனானவன் எம்பெருமானிடத்துல அக்காலத்துல பிரார்த்தித்தான். இப்ப ஏற்பட்ட பெருமை ஏற்படும்படியா நீ என்ன பண்ணணும்னா, வரதன்னு பேர் ஏற்படணும்னா என்ன பண்ணணும்,
ருத்ரன் இடத்துல போய் அவன் வரம் கேட்கணும். கேட்டா அதுக்கு ருத்ரன் வரன் கொடுத்தா உனக்கு வரதவரதன்னு பேர் ஏற்பட்டுடும். நான் தான் ஏதோ முட்டாள்தனமா கேட்டேன், தெரியாதனமா கேட்டேன்னு சொன்னா ஏதோ பரமபதத்துல பணிந்தா கூட பரவாயில்ல. நீங்க லோகத்தில கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறாய். அவதாரங்கள் பண்ணும் காலத்துல அந்த மேன்மையெல்லாம் மறைச்சுண்டு காரியம் பண்றாய். அப்படி காரியம் பண்ணும் காலத்துல என்னிடத்துல வந்து இந்த வரத்தை கேட்டாய்ன்னு சொன்னா யாராவது ஒப்புக்கொள்வார்களா? வரதவரதன் எனக்கு எங்கேயாவது பேர் ஏற்படுமா? என்ன எம்பெருமானே, என்ன வினோதமாக இருக்கிறது உன்னுடைய விளையாட்டு என்ன அக்காலத்துல தெரிவித்தான் ருத்ரன் பார்க்கிறோம். அதைத்தான் ஸ்லோகத்துல சொல்றார் சுவாமி கூறத்தாழ்வான். தம் மந்தசேகில ததஸ்தவரம் பிரணீசே கிரீடாவிதிர் பதவிலட்சண லட்சணஸ்தே. என்ன பெருமானே, சரித்திரங்கள்ல இருந்துலாம் என்ன அர்த்தம் கிடைக்கிறது? என்ன உனக்கு தான் பெருமை, உன்னை தவிர வேறு யாருக்கும் பரத்வம், அதாவது அறப்பெரியனாக இருக்கக்கூடிய தன்மை என்பது பொருந்தவே பொருந்தாது என்பதனை நம்முடைய 5 ஸ்தவங்கள் மூலமாக வெளியிடுகிறார் சுவாமி கூறத்தாழ்வான். உதாரணத்துக்காக ஒரே ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இந்த கோஷ்டியில, அதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் சுவாமி நடுவில் திருவீதிப்புள்ள பட்டர் இந்த ஸ்லோகத்தில என்ன தெரிவிக்கிறார் என்னால், ராமானுஜாரிய மத சிந்து விதோ குதிருஷ்டி பாக்கிய அந்தகார பட்டலி ஹரணாப் ஜபந்தோ. பாக்கிய அந்தகார பட்டலி என்ன, பாக்கியர்கள் என்ன, குதிருஷ்டிகள் என்ன, அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட அஜானம்னு சொல்லக்கூடிய இருள், அந்தகாரம், அதையெல்லாம் போக்கக்கூடிய ஹரணாப்ஜ பந்தோ. ஹரணன்னு சொன்னா போக்கக்கூடிய, அப்ஜபந்தோ, அப்ஜம்னு சொன்னா தாமரை, தாமரைக்கு பந்துவாக இருக்கிறான். யார் அவன்? என்ன, சூரியன் தான். சூரியன் உதித்த தாமரமானது விகாசத்தை அடைகிறது, அண்ணாக மலர்ச்சியை பெறுகிறது, மலர்கிறது என்ன பார்க்கிறோம். அதைத்தான் அப்ஜபந்தோன்னு சொன்னா சூரியனாக இருக்கிறார். அப்ஜபந்தன் சொன்னா கமலபாந்தவன் என்ன பெயர் அந்த சூரியனுக்கு, அப்பேற்பட்ட சூரியனாக இருக்கிறார் என்று தெரிவித்து, அஸ்மத் குரோர் ஜனகபட்ட பராசரஸ்யா ஸ்ரீவச்ச சின்ன சரணம் பவமே தயாளோ. அஸ்மத் குரோஹோ சொன்னா அடியேனுக்கு ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர் யார் என்னால் பராசர பட்டர்னு சொல்லக்கூடியவர். அவருக்கு திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய பெருமை கூறத்தாழ்வானை சார்ந்தது. அதைத்தான் அஸ்மத் குரோர் ஜனகபட்ட பராசரஸ்யா ஸ்ரீவத்ச சின்ன சரணம் பவமே தயாளோ. ஸ்ரீவத்ச சின்ன சரணம், ஸ்ரீவத்ச சின்னர்னு சொல்லக்கூடிய கூறத்தாழ்வான் தேவரீருடைய திருவடித்தாமரைகள் தான் எனக்கு புகழ். சரணம் பவமே தயாளோ சொன்னா தயக்கே ஒரு கடலாக இருக்கிறார். எப்பேற்பட்ட தயை என்ன, எதை பார்த்தாலும் இரக்கத்தோட கூடியிருக்கக்கூடியவர் சுவாமி கூறத்தாழ்வான். ஒண்ணும் இல்ல, விலங்குகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னாலும் அதை பார்த்து இறங்குகிறார் சுவாமி கூறத்தாழ்வான். அவருடைய சரித்திரத்திலே நாம் விருத்தாந்தம் பார்க்கிறோம். அதெல்லாம் பொதுவா விலங்குகள்லாம் பார்த்தா அவ்வளவு ஒண்ணும் பெரிய இரக்கம் எல்லாம் ஏற்படுவது கிடையாது. மனுஷர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலே லோகத்துல எல்லாரும் எப்படி இருக்கா ஏன்னா தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்கே கூறத்தாழ்வான் விசேஷமாக ஒரு நிர்வாகம் காட்டுறார். அதாவது எந்த பாசுரம், 4ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி, கூறத்தாழ்வான் தயைக்கு கடலாக இருக்கிறார் என்பதை எதை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம்? ஏன்னா ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு ஒரு நிர்வாகம் காட்டியிருக்கார் கூறத்தாழ்வான். அதாவது நிர்வாகம்னு சொன்னா அதற்கு அர்த்தம் அருளி செய்வது. ஏன் இந்த கிரமத்தில ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்கார் என்பதனை வெளியிடுகிறார் கூறத்தாழ்வான். அது எதனாலே இப்படி வெளியிடுகிறார், அது எதை காட்டுகிறது என்னால் கூறத்தாழ்வான் இங்க என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல, என்னால் ஸ்ரீவத்ச சின்ன சரணம் பவமே தயாளோ சொன்னா தயைக்கே ஒரு கடலாக இருக்கிறார் கூறத்தாழ்வான்னு சொல்றாரோ இல்லையோ. தயைக்கு கடலாக இருக்கிறார் என்பதை எதை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் என்னால் ஆழ்வாருடைய பாசுரத்துக்கு ஒரு விளக்கம் காட்டியிருக்கார் சுவாமி கூறத்தாழ்வான். எதனாலே அந்த விளக்கம் அவராலே அப்படி காட்ட முடிந்தது? ஏன்னா அவர் தயைக்கு கடலாக இருக்கிறார், அதனாலே அப்படி ஒரு விளக்கத்தை காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இது எந்த பாசுரம் என்னால் 4ஆம் பத்திலே 9ஆம் திருவாயி, நன்னாதாறு முருவலிப்பான் நல்லுத்தாறு கடைந்தேங்கா எண்ணாத துயர் விளைக்கும் இவ என்ன உலகிய கை கடல் கடைந்தாய் உனகழற்கே வரும் பரிசு கண்ணுவாதடியேனை பணி கண்டாய் சாமாரேஹே என்பது முதல் பாசுரம் 4ஆம் பத்தில 9ஆம் திருவாய்மொழியில. அந்த திருவாய்மொழியில ஆழ்வாருக்கு ஓடக்கூடிய மனோபாவனை என்ன, அதாவது எண்ணம் என்ன என்னால் எம்பெருமானிடத்துல எம்பெருமானே நீ என்ன சாவும்படியாக பண்ணணும், என்ன முடிச்சிடணும்,
என்னால இனிமே இங்க முடியவே முடியாது, இந்த சம்சாரத்திலிருந்து எடுத்துடு என்ன எம்பெருமான பார்த்து சொல்றார் ஆழ்வார். எதனால இப்படி சொல்றார்? என்ன இன்னும் 390 பாட்டு தான் ஆயிருக்கு. 1000 பாட்டு, 1102 பாசுரங்கள் திருவாய்மொழியில பாடணும், சங்கல்பிச்சாச்சு. 1000 இப்பத்தும்னு 1000 பாசுரங்கள் பாட வேணும்னு சங்கல்பிச்சுட்டார் ஆழ்வார். ஆனா 390 பாட்டு தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஏன் இப்படி ஒரு நிலைமை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது? கீழே 4ஆம் பத்தில 8ஆம் திருவாய்மொழி ஏறாளும் இறையோனும்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. அதுல என்ன சொன்னார்னா, எம்பெருமான் அவன் விரும்பாத எதுவுமே வேணாம். ஆத்மா வேண்டாம், ஆத்மீயங்கள் வேண்டாம், உயிரினால் குறவிலமே, உடம்பினால் குறவிலமே, தளிர் நிறத்தால் குறவிலமே, மேகலையால் குறவிலமே, பரிவளையால் குறவிலமே, அறிவினால் குறவிலமே, உடம்பினால் குறவிலமே, உயிரினால் குறவிலமேன்னு இப்படி வரிசையா சொல்லிட்டு வர ஆழ்வார். எதுவுமே வேண்டாம், எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொல்றாருன்னா, இதெல்லாம் எதுக்கு இருக்கணும்? எம்பெருமானுக்கு உறுப்பா இருக்கணும். எம்பெருமான் அவனுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா எதுவுமே வேண்டாம். என்ன ஆழ்வார் 4ஆம் பத்தில 8ஆம் திருவாய்மொழியில சொன்ன சொல்லிட்டு, நான் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எம்பெருமான விட்டு பிரிஞ்சு இவ்வளவு துடிக்கிறோமே, லோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்றான்? நமக்கு யாராவது இந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்ள யாராவது கிடைப்பார்களா? என்ன லோகத்திலே கண் வைக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நாம எல்லாமே என்ன பண்றோம்? நான் துக்கம்னு வந்ததுன்னு சொன்னா அதை பகிர்ந்து கொள்வதற்கு, அதாவது ஷேர் பண்றதுக்கு யாராவது கிடைப்பாளான்னு பாக்குறோம். ஆங்கிலத்திலேயே ஒரு பழமொழி தெரிவிப்பதுண்டு, கிரீஃப் ஷேர்ட் பிகம்ஸ் ஆஃப். என்ன இந்த கிரீஃப்னு சொன்னா வருத்தம், அதை ஷேர் பண்ணிட்டோம்னா பகிர்ந்து கொண்டா அது பாதியா ஆயிடும் அப்படின்னு ஒரு பழமொழி ஆங்கிலத்துல தெரிவிக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ன்றதுக்காக இங்க நடுவுல சொன்னேன். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அப்படி ஆழ்வார் அவர் என்ன பண்ணினார்? என்ன இப்படி லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் நமக்கு யாராவது கிடைப்பாளா பேச்சு துணையாக பார்த்தா லோகத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் எதை பார்த்து கஷ்டப்படுறான்? என்ன மத்த பேருக்கு கஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னா சந்தோஷப்படுறான். யார் மத்த பேர்னா? வேண்டாதவர்கள். நன்னாதார்கள் முருவலிப்பா, கஷ்டம் வந்து விடுத்துன்னு சொன்னா அண்ணா முருவலிக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள். நல்லுத்தார் கரைந்தேங்க வேண்டியவர்கள்லாம் அவள்லாம் இப்படி கஷ்டம் வந்து விடுத்தேன்னு துக்கப்படுறான். இப்படி இருக்கிறார்களே இந்த சம்சாரிகள், இவர்கள் நடுவிலே என்ன வைக்காதே, என்னை எடுத்துன்று அப்படின்னு சாதாரணமா எல்லாரும் ஒரு நிர்வாகம் தெரிவித்தார்கள். ஆனா கூறத்தாழ்வான் அவர் ஒரு நிர்வாகம் காட்டினார். இதுக்காக இங்க முக்கியமா சொல்றேன்னா, கீழே சொல்லிட்டு வந்திருக்கேன். தயைக்கு கடலாக இருக்கிறார் கூறத்தாழ்வான். எதை போலன்னா ஆழ்வார் எப்படி இருந்தாரோ அதை போல ஆழ்வார் என்ன பண்ணினார்? ஏன்னா மிகச்சிறந்த தயை கிருபை நம்மிடத்துல இருந்தபடியினாலே எம்பெருமானிடத்துல, எம்பெருமானே ஆளா இப்படி கஷ்டப்படுறாளே, இப்படி கூட நீ துடிக்கும்படியா பண்ணலாமா? என்ன நீ எப்படி இருக்காய்? நீ சர்வ ரட்சகனாக இருக்கிறாய், சர்வஜனாக இருக்கிறாய். சர்வஜன் சொன்னா சர்வம் ஜானாதி இது சர்வஜா. என்ன சம்ஸ்கிருதத்தில தெரிவிப்பார்கள், எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறாய். அதற்கு மேல அறிந்தவனாக இருந்தா மாத்திரம் போருமா? எல்லாம் தெரியறது. ஆனா அந்த துக்கத்தை எல்லாம் போக்குறதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்னும் போக்க முடியாது. ஆனா சக்தியும் எம்பெருமான இடத்துல இருக்கு, சர்வசக்தி யுக்தனாக இருக்கான். அதற்கு மேல பரம உதாரணமாக இருக்கிறான். ஔதாரியம்னு சொன்னா வள்ளல் தன்மையோட கூடியிருக்கிறான் அந்த எம்பெருமான். ஔதாரியமும் இருக்கு. அதற்கு மேல நம்முடைய தோஷங்கள் அதையெல்லாம் பொறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அபராத சகனாக இருக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நீ இப்படி கஷ்டப்படுறாளே, அதற்கு மேல அந்த பிராப்தியும் இருக்கு, உறவு முறையும் இருக்கு, நீதான் சுவாமியா இருக்க, எல்லாரும் உனக்கு சொத்தா இருக்கா. அப்படி இருக்கச்சு இவாளெல்லாம் இப்படி துடிக்கும்படியாக பண்ணலாமா? எல்லாரும் லௌகிக விஷயத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறார்களே, நியாயமா நீயே வேணும்னு இருக்கணும், உன்னை விட்டு பிரிந்தா துடிக்கணும். ஆனா இத்தர விஷயங்களை பார்த்து இப்படி கஷ்டப்படுகிறார்களே, இவர்களை எல்லாம் இப்படி துடிக்கும்படியாக நீ பண்ணலாமா? என்ன எம்பெருமானிடத்துல ஆழ்வார் கேள்வி கேட்டா எம்பெருமான் உடனே ஆழ்வார் இடத்துல சொன்னா, ஓய் ஆழ்வியர், நீர் ஏன் அதெல்லாம் பாக்குறீர்? நீர் ஏன் கஷ்டப்படுறீர்? நான் தான் உமக்கு கிருபை பண்ணி இருக்கோமே அப்படின்னு சொல்ல. இல்ல எனக்கு கிருபை பண்ணிருக்க வாஸ்தவம் தான், ஆனா இவாழ்லாமோ என்ன போல இருக்க வேண்டாமா? என்ன தெரிவிக்க நான் என்ன பண்றது? போய் நான் எல்லாம் பண்ணேன் இவர்களுக்காக, கை கால் முதலிய அவயவங்களோட கூடின சரீரத்தை கொடுத்தேன்,
சாஸ்திரத்தை கொடுத்தேன். சாஸ்திரத்தை கொண்டு நல்லது எது கெட்டது எது அதையெல்லாம் விவேகித்து அறியட்டும், பகுத்தறியட்டும்னு கொடுத்தேன். அதற்கு மேல அதுவும் போராதுன்னு எத்தனையோ அவதாரங்கள் பண்ணினேன். வந்து ராமனாகும் கண்ணனாகும் பிறந்து அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி காட்டினேன். ஒன்னா ரெண்டா எத்தனை காரியங்கள் பண்ணிவிட்டேன். அதையெல்லாம் மீறி இவன் ஆசைப்படுறதுன்றது வேண்டாமா? போய் இந்த சைத்தன்யம்னு சொன்னா ஞானம். ஞானத்துக்கு சேர அவர்கள் என்ன பண்ணணும்? என்ன எம்பெருமான இடத்துல நீயே வேணும்னு ஆசைப்பட வேண்டாமா? ஆசையப்படலைன்னா நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கு மேல என் கையில என்ன இருக்கு ஆழ்வி? இவெல்லாம் என்ன ஒரு தட்டிலையும் இதர விஷயங்களையும் மற்ற தட்டிலையும் வச்சாச்சு. இவெல்லாம் என்ன பண்ணா? என்ன இந்த தராசுன்னு பாக்குறோமே, இந்த தராசுல ஒரு தட்டுல எம்பெருமான் இருக்கான், மற்றொரு தட்டுல இதர விஷயங்கள் இருக்கு. இந்த இதர விஷயங்கள் தாழ்ந்தது. சம்சாரிகள் யார்? சம்சாரிகள்னா வேற யாரும் கிடையாது, நம்ம தான் சொல்ற. சம்சாரிகள்னா யாரோ நினைச்சுக்க வேண்டாம். சம்சாரத்துல கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம தான் சொல்ற. நம்ம என்ன பண்ணோம்? என்ன எம்பெருமானாகிற தட்டை விட்டுட்டு இந்த கீழே தாழ்ந்திருக்க இதர விஷயங்கள், அதாவது இதர விஷயம்னு சொன்னா எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள், லோகத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், அதையெல்லாம் கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கும். பிடிச்சுட்டா நான் என்ன பண்றது? என்ன ஆழ்வார் இடத்துல எம்பெருமான் சொன்னான், அதெல்லாம் நல்லா இருக்கு, நீ என்ன பண்றதுன்னு சொல்றையே எம்பெருமானே, இதெல்லாம் என்ன இந்த நாடு என்ன தன்னரசு நாடா? ராஜா இல்லாத நாடா? நீதானே ராஜா, நீதானே இவர்களை எல்லாம் நியமிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். உன் கட்டுக்குள்ளதானே எல்லாரும் அடங்கி இருக்கிறார்கள். நீ நினைச்சா பண்ண முடியாதா? எதனால இப்படி இவர்களை எல்லாம் துடிக்கும்படியாக பண்ணி இருக்கிறாய்? என்ன ஆழ்வார் உடலை என்ன சொன்னாலும் மன்றாடி பயிர் பிடித்து கேள்வி கேட்கிறார் எம்பெருமானிடத்துல, நமக்காக பண்றார். எப்பேற்பட்ட கிருபை, எப்பேற்பட்ட தயை ஆழ்வாருக்கு. அதனாலே இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாலும் எம்பெருமான் தெரிவித்தான், அவள்லாம் விடுவோய் ஆழ்வி, அவள்லாம் நான் எவ்வளவு பண்ணியும் திருந்த மாட்டேன்னு சொல்ற. நீர் தான் நம்ம நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கீரே, நீர் ஏன் எப்பொழுதோ வருத்தப்படுகிறீர்ன்னு எம்பெருமான் தெரிவிக்க, சரி அப்படியானா சரி, இவன் மத்தியத்துல என்ன வச்சிருக்காயே அதுதான் எனக்கு வருத்தம். ஆழ்வார் தெரிவிக்க, சரி உமக்கு இப்ப சமாதானம் ஏற்படணும்னு சொன்னா நாம் என்ன பண்றோம்? நாம் பரமபதத்துல இருக்கிறோமே, அந்த நிலையை உமக்கு காட்டுறோம். என்ன அந்த நிலையை காட்டினான் எம்பெருமான். ஒருவாறு சமாதானம் அடைந்தேனும் திருவடியே ஒந்தொடியாள் திருவகலும் நீயுமே நிலம் நிற்பா கண்ட சதிரு கண்டொழிந்தேன் அடைந்தேனும் திருவடியே என்ன நாரம்பத்தில உமதான் திருவாய்மொழியில தெரிவித்தார் ஆழ்வார். என்ன நாம் பார்க்கிறோம், ஒருவாறு சமாளித்தரான. ஆனா சமாதானம் அடைந்தாலும் கூட எம்பெருமானே திருத்த முடியாது சொல்லக்கூடிய லோகத்தை தம்முடைய பாசுரங்களாலே திருத்த வேணும். என்ன ஆழ்வார் திருவுள்ளம் பத்தி பாசுரங்களை பாடினார் என்னதான் நிர்வாகம் காட்டுறார் கூரத்தாழ்வான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்லோகத்துல கூரத்தாழ்வான் தயையோடே கூடினவர், தயைக்கு கடலாக இருக்கக்கூடியவர் நாம பார்த்தோம். அது யாரை போல இருக்காருன்னா ஆழ்வாரை போல இருக்க. ஆழ்வார் எப்படி நம்முடைய அனர்த்தமே பத்தாசாக அவர் உபதேசம் பண்ணுகிறாரோ அதே போலத்தான் கூரத்தாழ்வானும் உபதேசம் பண்றார். அது மாத்திரம் என்ன, கூரத்தாழ்வானுக்கு எப்பேற்பட்ட தயை. ஒரு சமயம் ஒரு தவளைய போஜனமாக எம்பெருமானால நிர்மிக்கப்பட்டிருக்கு. அந்த பாம்புக்கு தவளையானது, இந்த தவளையை சாட்டுன்னு இருக்கு அந்த பாம்பு. அப்பொழுது ஓன்னு அந்த தவளை கத்துறது கேட்டாரோ இல்லையோ சுவாமி கூரத்தாழ்வான், யோ பாவம் இந்த தவளை யார் வந்து காப்பாத்த போறான்னு இப்படி கூப்பாடு போடுறதுன்னு நினைத்தார். நினைச்ச உடனே அது படக்கூடிய துக்கத்தை எல்லாம் திருவுள்ளத்துல நினைத்த காலத்துல, நெஞ்சிலே பட்ட காலத்துல அப்படியே மயங்கி கீழே விழுந்தார் சுவாமி கூரத்தாழ்வான். என்ன பார்க்கிறோம், இந்த சரித்திரங்கள்லாம் எதை காட்டுறது என்னால் மிகச்சிறந்த தயையோடே கூடினவர் என்பதை காட்டுகிறது. அதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் என்ன தெரிவித்தார் நடுவில் திருவீதி பிள்ளப்பட்ட இந்த 4வது ஸ்லோகத்திலே. என்ன ஸ்ரீவத்ச சின்ன சரணம் பவமே தயாளோ என்று தெரிவித்து தலை கட்டுகிறார். ஆக இந்த 4வது ஸ்லோகத்திலே எப்படி இருக்கிறார் கூரத்தாழ்வான் என்னால் எம்பெருமானார் தரிசனத்துக்கு ஒரு சந்திரனை போல இருக்கிறார். அதற்கு மேலே வேத பாக்கியர்கள், வேத குதிர்ஷ்டிகள்னு சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கக்கூடிய சூரியனாக இருக்கிறார். பராசர பட்டருக்கு திருத்தகப்பனாராக இருக்கிறார். அதற்கு மேலே தயக்கே ஒரு கடலாக இருக்கிறார் என்ன தெரிவித்து, அதற்கு மேலே 5வது ஸ்லோகத்துல என்ன விஷயம் தெரிவிக்கிறார் என்னால் ஸ்ரீவத்ஸ சின்ன பவதச்சரணாரவிந்த
சேவாமிருதைகரசிகான் கருணா சுபூர்ணான் பக்தர்யவர்ய நிகமந்தீந்திரலோக குர்வாதிதேசிகவரான் சரணம் பிரபத்யே என்பது 5வது ஸ்லோகம். இந்த கூரேஷ விம்சதியில இந்த 5வது ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, 4வது ஸ்லோகத்தில புறத்தாழ்வான் அவருடைய திருவடி தாமரைகளே சரண்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார் என்னால், கூரத்தாழ்வானுடைய திருவடி தாமரைகளை ஆசிரியத்தவர்கள் அவர்களோட சேர்ந்து கூரத்தாழ்வானுடைய குணானுபவங்களை எல்லாம் படணும். இந்த 5வது ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்துல மிகவும் முக்கியமா காட்டுற. ஆச்சாரியன்னு சொன்ன ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்துல ஆசிரித்த பக்த அக்ரேசரர்கள் எல்லாருமே நமக்கு உத்தேசம். கைங்கரியம்னால என்ன அர்த்தம்? ஆச்சாரிய கைங்கரியம்னு சொன்னா என்ன அர்த்தம் என்னால், ஆச்சாரிய முகமலர்த்தி ஆச்சாரியனுக்கு எது ஆனந்தத்தை ஏற்படுத்துறதோ அதுதான் ஆச்சாரிய கைங்கரியம். நமக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக எந்த காரியமும் பண்ணக்கூடாது. எம்பெருமான் சன்னதிக்கு போனா எனக்கு சாமரம் பணிமாற பிடிச்சிருக்கு, எனக்கு விசிறி வீச பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அதனால நான் அவனுக்கு திருவாரவட்ட கைங்கரியம் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புஷ்பம் கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன், பெரிய பெரிய புஷ்பம் மாலைகள்லாம் சமர்ப்பிக்கிறேன். ஒரு நாளும் கூடவே கூடாது. கைங்கரியம்னால என்ன அர்த்தம் என்னால், எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஆனந்தம் ஏற்படணும். ஆச்சாரியன் விஷயத்துல ஆச்சாரியனுக்கு ஆனந்தம் ஏற்பட வேணும். அந்த ஆனந்தத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்குத்தான் நமக்கு ஞானம், நமக்கு சைத்தன்யம். வேற ஒண்ணும் நமக்குன்னு தனிப்பட்ட ஆனந்தம் ஒரு நாளும் கிடையவே கிடையாது. இதைத்தான் ஆழ்வார் வியக்தமா சொல்றார், தனக்கேயாக எனக்கொள்ளும் மீதே. என்ன எம்மா வீட்டிலே எம்மா வீடு என்ன நாம் பாசுரங்கள்லாம் பார்க்கிறோம். அது நிற்க இந்த ஸ்லோகத்துல அதை திருவுள்ளம் பத்தி நடுவில் திருவீதி புள்ளப்பட்டார் என்ன சொல்றார் என்ன, ஆச்சாரிய கைங்கரியத்தை பத்தி சொன்னார். கூரத்தாழ்வான் அவரை சரணாக பத்துகிறேன்னார். அவருக்கு எது ஆசையை விளைவிக்கும் என்ன, அவர் திருவடி வாரத்துல ஆசிரியத்தவர்கள் அவர்கள் இடத்துல விசேஷமான பக்தி செலுத்துவது, அதுதான் ஆனந்தத்தை விளைவிக்கும். அதை எப்படி சொல்றார் என்ன, ஸ்ரீவத்ச சின்ன பவதரணார் அவிந்தா, ஸ்ரீவத்ச சின்னர்னு சொல்லக்கூடிய கூரத்தாழ்வான் அவருடைய சரணாரவிந்தம்னு சொன்ன திருவடி தாமரைகள். இந்த திருவடி தாமரைகளிலே சேவாமிருத ஏகரசிகான் அவருடைய திருவடி தாமரைகள்ல கைங்கரியம் பண்ணுவதையே முக்கியமாக கொண்டவர்கள், அதையே அமிர்தமாக ரசிக்க கூடியவர்கள். அதைத்தான் ரசிகான் கருணா சுபூர்ணான். அவர்கள்லாம் எப்படி இருக்கா, அவர்கள் கருணை கடல்களாக இருக்கிறார்கள். யாரவர்கள் நான் அதை பட்டியலிட்டு காட்டுறார். பக்தர்யவர்ய நிகமாந்த முனீந்திரலோக குர்வாதி தேசிகவரான் சரணம் பிரபத்யே. பட்டாரியவர்யா சுவாமி பராசர பட்டர். என்ன சுவாமி பராசர பட்டர் ஒரு விசேஷமாக கூரத்தாழ்வானுடைய பையனும் கூட, அதே சமயத்துல சிஷ்யனும் கூட, சீடனும் கூட. எம்பருக்கு சீடர் சுவாமி பராசர பட்டர், அதே போல கூரத்தாழ்வானும் ஆச்சாரியராக இருந்தார் சுவாமி பராசர பட்டருக்கு. என்ன பார்க்கிறோம், அது என்பருக்கு கண்ணலத்து ஒன்பொருளீரிலா என்கிற பாசுரம் வந்தவாறே அது திருமந்திரார்த்தத்தை வெளியிடக்கூடிய பாசுரம். பாசுரத்தினுடைய அர்த்தம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கார். குமாரர்களாக இருக்கக்கூடிய வேதவியாச பட்டருக்கும் பராசர பட்டருக்கும் சுவாமி கூரத்தாழ்வான். இந்த பாசுரம் முதல் பத்தில 2ஆம் திருவாய்மொழியில இந்த பாசுரம் வந்தது. பாசுரம் வந்த உடனே திருமந்திரார்த்தத்தை தெரிவிக்கக்கூடியது. அதனால உங்கள் ஆச்சாரியரான எம்பார்னு சொல்லக்கூடிய கோவிந்த பெருமாள் அதாங்க ஒரு 2 வாரம் முன்னாடி விசேஷமா அவருடைய 1000வது ஆண்டு திருநட்சத்திர மகோத்சவத்தை நாம் கண்டு கழித்தோம். அவர்தான் நிறைய ஆச்சாரியராக இருக்கக்கூடியவர். அவரிடத்துல போய் கேளுங்கோ அப்படின்னு சொன்னார் கூரத்தாழ்வான். 2 பேரும் சிறு குழந்தைகள், பராசர பட்டர் வேதவியாச பட்டர் 2 பேரும் புறப்பட்டார். போவதற்கு சித்தமான புறப்பட்டு போகிறச்சே உடனே சொன்னது என்ன என்னால், இன்னார் இன்ன போது இருப்பார் இன்னது போது போவார் என்பது தெரியாது, ஆகையினாலே இருந்து கேளுங்கோள் தெரிவித்தார் அக்காலத்துல சுவாமி கூரத்தாழ்வான். யார் எப்ப இருப்பா எப்ப பிராணன் போகும் தெரியவே தெரியாது. சின்ன குழந்தை கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தையா இது? பராசர பட்டர் வேதவியாச பட்டர் சிறு குமாரர்களாக இருக்கிறார்கள். கேட்டு இருக்கச்சே யாருக்கு எப்ப பிராணம் போகும்னு தெரியவே தெரியாது. லோகத்திலேயே நாம் பார்க்கலாம். அதான் போய் சேஷமா யாரோடையோ பேசிட்டு வந்திருப்பார், நாய் பேசிட்டு வந்திருப்பார். வந்துட்டோம் அதுக்கு வந்து 5வது நிமிஷம் பரவச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டா, இது பரவச்சுட்டாரா? இப்பதானே 5 நிமிஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன். ஏன்னா ஆமா 5 நிமிஷம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன், உங்க கூட கூட்டம் போல, அவ்வளவுதான். அவர் போயிட்டார்.
அப்படின்லாம் லோகத்திலே நாம் பார்க்கிறோமோ இல்லையோ, அதைத்தான் திருவுள்ளத்திலே கொண்டு கூறத்தாழ்வான் என்ன தெரிவித்தார், என்ன யார் எப்ப போவா எப்ப இருப்பான்னு தெரியாது, அதனால திருமந்திரார்த்தம் கேட்கறதுக்கு முன்னாடி பிராணன் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால இங்கேயே இருந்து கேளுங்கோ என்ன என்பெரு கண்ணலத்து என்கிற பாசுரத்துக்கு திருமந்திரார்த்தத்தை உபதேசம் பண்ணினார் சுவாமி கூறத்தாழ்வான். தம்முடைய திருக்குமாரர்களாக இருக்கக்கூடிய பராசர பட்டர் என்ன, வேதவியாச பட்டர் என்ன என்று பார்க்கிறோம். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, அதனால அவரும் ஆச்சாரியர். அதைத்தான் இங்க என்ன சொல்றார், என்ன கூறத்தாழ்வானுடைய திருவடிவாரத்திலே பிள்ளையாகவும், அதாவது திருக்குமாரராகவும், அதே சமயத்திலே சீடராகவும் சிஷ்யனாகவும் இருக்கக்கூடியவர், அவருக்கு விசேஷமாக கைங்கரியங்களை பண்ணக்கூடியவர், தொண்டு பூண்டு அமுதமுண்ணக்கூடியவர் சுவாமி பராசர பட்டர் என்ன, பட்டாரியவர்ய நிகமாந்த முனீந்திரலோக. நிகமாந்த முனின்னு சொன்னால் வேதாந்த முனின்னு சொல்லக்கூடிய நஞ்சியர் என்ன, அதாவது பராசர பட்டருடைய திருவடிவாரத்துல ஆசிரித்த நஞ்சியர் என்ன, பட்டாரியவர்ய நிகமாந்த முனீந்திர லோக லோக குருவாதி தேசிகவரான். லோக குருன்னு சொல்லக்கூடிய நம்பிள்ளை. நம்பிள்ளை என்ன, குருவாதி தேசிகவரான் சரணம் பிரபத்யே என்ன, அவர்களை நான் பத்துகிறேன் என்று தெரிவித்து இந்த 5வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். ஆக 4வது ஸ்லோகத்திலே கூறத்தாழ்வான் எப்படி சந்திரனா இருக்கார், சூரியனா இருக்கார், அதே சமயத்திலே தயை கடலாக இருக்கிறார் என்பதை தெரிவித்து, அதற்கு மேலே அவருடைய முக மலர்த்தி, அதாவது எப்பொழுது ஆனந்தம் ஏற்படும் என்னால் அவருடைய சீடர்கள், அதாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம்னு சொன்னா அது எது பரியந்தம் ஏறி பாயணும், என்ன பகவத கைங்கரிய பரியந்தம் ஏறி பாயணும். இதான் பயிலும் சுடரொளின்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழி, அதற்கு மேல நெடுமார்க்கடிமைன்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி, அதுல எல்லாம் விரிவாக தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எம்பெருமான் திறத்திலே கைங்கரியம்னு சொன்னா அது பாகவத பரியந்தம் ஆக வேணும். அதே போல ஆச்சாரிய கைங்கரியம் கூறத்தாழ்வானுக்கு கைங்கரியம்னு சொன்னா அவருடைய திருவடிவாரத்திலே ஆசிரித்த சீடர்கள் சிஷ்யர்கள் அவர்கள் பரியந்தம் ஆக வேணும் என்பதைத்தான் திருவுள்ளம் பத்தி 5வது ஸ்லோகத்திலே அந்த பட்டாரிய வரியகான்னு சொல்லக்கூடிய சுவாமி பராசர பட்டர் என்ன, அவர் திருவடிவாரத்திலே ஆசிரித்த சுவாமி நஞ்சியர் என்ன, அதற்கு மேலே அவர் திருவடிவாரத்திலே ஆசிரித்த சுவாமி நம்பிள்ளை என்ன, அவர்களை புகழாக பத்துகிறேன் என்று தெரிவித்து 5வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். அதற்கு மேலே 6வது ஸ்லோகத்திலே அவளோட சேர்ந்து எப்படி குணானுபவம் பண்ண வேண்டும் என்பதனை தெரிவிக்கிறார். அதை மற்றொரு சந்தர்ப்பத்திலே இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இப்பொழுது அடியேன் இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். அடியேன் இல்லவெள்ளி ஸ்ரீநிதி ஸ்ரீராமானுஜ தாசன். அதுவும் இன்றைய தினம் விசேஷமான ஒரு நன்னாள், மாசி மாசம் உத்திராட நட்சத்திரம், அது 2 உத்திராட நட்சத்திரம் வருது. அதனால அடுத்த திருநட்சத்திரத்திலேதான் நம்முடைய பூர்வர்கள் எப்படி அனுஷ்டானம் கொண்டார்கள்னா, சுவாமி தொட்டையாச்சாரிய சுவாமியினுடைய திருநட்சத்திரம், அது 2 வருஷ திருநட்சத்திரம் வந்ததுன்னு சொன்னா 2வது திருநட்சத்திரத்தை கொண்டாடுவதைத்தான் வழக்கமாக நம்முடைய பூர்வர்கள் கொண்டார்கள். அப்பேற்பட்ட சுதினமும் இன்றைய தினம் வாய்த்திருக்கிறது என்பதனை பிரசங்காத கோஷ்டியிலே தெரிவித்துக் கொண்டு அடியேன் நிற்கிறேன்.